ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை மீண்டும் ஒரு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும். யாவே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குறுகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் யாஸ்வா என் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைகளை சேரப்படவும். ஆமென். Thank you, sister. God bless you. இந்த எபிரேயர் 4:12-13 நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம். அது எல்லாம் சொல்லுவாங்க. என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனுடைய அர்த்தம் என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சபையெல்லாம் கேட்டிருப்பேன் பேசாம. அதனுடைய அர்த்தம் என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயம் இருபுறமும் கருக்கா இருந்தா எப்படி திருப்பினாலும் கிடைக்கும். அதை விட சார்பு வந்து வார்த்தை எல்லா விதத்திலையும் இல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நம்மையும் குத்தும் எதிராளியும் விழுக்கும். அந்த மாதிரி அறுக்கத்தக்கதாக இருக்கும். ரெண்டு பொதுவா ஷார்ப்பா இருக்கு. நமக்கும் வழக்கமாக தான் சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. மூல பாஷையில் இருக்கிற வார்த்தைய சரி, எடுத்துக்கலாம்.
அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 18 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பக்கம் 154. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை ஊறி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதல வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு வந்து செஞ்சு பெயர். சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி, இதே வார்த்தை தான் அமரா, அது எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் இல்லை, இதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு? பட்டயத்தை, தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனுடைய வலது காது அற வெட்டினான். நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். John 18:10. John 18:10. John. Yes, sir. 18:10. Then Simon Peter, having a sword, drew it and struck the high priest's servant and cut off his right ear. The servant's name was Malchus. Right, thank you. You want to say? Simon Peter, having a sword, drew it and smote the high priest's servant and cut off his right ear. The servant name was Malchus. Cut off. Cut off. அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? வலது காது அற அப்படின்னு அர்த்தம். காது இல்ல, காது அற. காது அறன்னு அர்த்தம். காது போயிட்டு காது இல்ல. இது என்ன? பேதுரு தன்னிடத்திருந்த பட்டயத்தை வைத்து அப்படி பண்ணிருக்கிறார். பேதுரு ஒரு பட்டயத்தை சொல்லல, தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை. பேதுரு பை ப்ரொஃபஷன் யாரு? மீன் பிடிக்கிறவர். இவர் மீன் பிடிக்கிறவர் என்ன வலையெல்லாம் விட்டாரு, ஆனா பட்டயம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களதுல பட்டயம் இருக்குதா? இல்லைன்னா அது வித்து பட்டயத்தை வாங்கிக்க. பட்டயம் இருக்குதுன்றாங்க. முதல்ல எதையும் கொண்டு போவாதீங்கன்றாரு. ஆனா தன்னுடைய தன்னுடைய கல்வாரி நாள் சமீபத்து வர்றப்ப அப்ப என்ன சொல்றாரு? ஒருத்தர் பட்டம் எழுதான்னு கேட்கிறாரு. இல்லைன்னா விற்று உங்கள்கிட்ட அதை வாங்கி கொள்ளுங்கன்றார். அப்ப எந்த பட்டம் எழுதணும்னா சரின்றார். இது பேதுருடைய பட்டயம். வழக்கமா பேதுரு இந்த பட்டயத்தை ஏன் வச்சு பண்ணா, மீன் எனக்கு ஜாஸ்தி நாலேஜ் கிடையாது, ஆனா அந்த பட்டயத்தால மீனை, ஒரு பெரிய மீனை ஒரு போடு போட்டாருன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் பாட்பாட்டா தனித்தனியா தெரியும். அவ்வளவு ஷார்ப். இதைத்தான் அங்கே அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி? கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலும் அதை வந்து விளக்குறாரு. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுமா? எப்படி சீமோன் பேதுரு பட்டயம் அந்த வெட்டின உடனே என்னாச்சு? காது அது போச்சு, காது போச்சு,
இதெல்லாம் இந்த காது பிளேடு போச்சு, இந்த பிளேடு தான் விட்ட காது போகல, காது அங்கதான் இருக்கு. இந்த காதனுடைய மணல், இந்த காது போச்சுன்னு காது போச்சுன்னு சொல்லக்கூடாது, காதனுடைய மணல் போச்சு. அந்த மணல் திரும்ப ஒட்டாகிறார். அப்போ காது ஒண்ணு மணல் தனியா போயிடும். அதே போல அது யாரு, அது எதுன்னு பார்க்க, அந்த பட்டயம் எது மேல உணர்ந்தோ அதான் கடந்து போயிடும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அது நல்லோருக்கும் சரி தீயோருக்கும் சரி. 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் பாருங்க. 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் 15, 16. பக்கம் 246. 14 வாசிங்க. மேசியாவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற யாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு மேசியாவில் நற்சந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடத்துகிறதற்கு எவன் தகுதியானவன்? இந்த வார்த்தை என்ன பண்ணுமா, இவர் இந்த வார்த்தையின் மகரம், அந்த நற்கந்தம் எப்படி கெட்டு போயவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. எப்படி சொல்றாரு? 15ஆம் வசனம் கடைசி பகுதி, நாங்கள் நற்கந்தமாய் இருக்கிறோம். நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த நற்கந்தம் 2 சாராருக்கு இருக்கு. ஒரு சாரார் என்னது? ரட்சிக்கப்படுறவர்கள். இன்னொரு சாரார் கெட்டு போகிறவர்கள். ஒரே நற்கந்தம் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறது. அதே நற்கந்தம் கெட்டு போயவர்களுக்கு மரணத்துக்கு எதுவான மரண வாசனையா இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரே வெட்டுதான். அது நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காது. எல்லாருக்கும் ஒரே தான், பட்சபாதமே கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தை. இது என்ன பின்னணியில் எழுதியிருக்கிறார்? இந்த நிருபத்தை எழுதினவர் ஆக்கியோன் என்ன பின்னணியில் எழுதிக்கிறான்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னால அது என்னென்ன பண்றது அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படி? அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய். சிலது ஜீவன் இருக்கும், ஆனா வல்லமை இருக்காது. என்ன அர்த்தம் ஜீவன் இருந்த வல்லமை இருக்காதுன்னா? முதிரா பிண்டம் உட்காந்து காரை ஓட்டுறோம். காரை ஓட்டுறதுனா நீ இல்லைன்னா ஹார்ன் அடிக்க முடியலன்னு வச்சுக்க. எப்படி? ஜீவன் இருக்குது, ஆனா அதை அழுத்தி ஓட்டுறதுக்கு வல்லமை வேணும். வல்லமை இல்லை, அப்ப 2 வேணும். அப்ப கார் ஓட்டலாம், அப்படி உட்காந்து. ஆனா என்ன, எல்லாம் கால பிரேக் அழுத்துறது, கிளச் அழுத்துறது, ஆக்சிலரேட்டரை பார்த்துக்கிறது, அதே நேரத்துல ஸ்டீரிங் எல்லாம். அப்ப மனுஷன் ஜீவன், ஆனால் வல்லமை வேணும். அப்போ இந்த 2 இருந்தாதான் இங்கிலீஷ்ல கோஹிஷன் சீரா இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் இருக்கிறது, அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலாம். அநேகர் எப்படி சொல்லுவாங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா அது ஒரு பட்டயம். பட்டயம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த பக்கமும் ஷார்ப்பா இருக்கும், அந்த பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படி போனாலும் வெட்டும், இப்படி வந்தாலும் வெட்டும். அப்படின்னா அர்த்தம் மற்றவனுக்கும் மற்றவனை வெட்டும், கேட்கிறவனை வெட்டும். எதிராளி இல்லை, எல்லாரையும் கேட்கிறவர், கொடுக்கிறவர், கேட்கிறது. இதெல்லாம் அப்போ இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயம் அது வெட்டுறப்ப எப்படியா
அதை காட்டிலும் கற்காயம். அது ஆத்மாவையும் ஆவியையும், ஆத்மா ஆவின்னு தானங்க உடம்பு, புரியல, உடம்புல உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன், மெய்யான மனுஷன். யார் உள்ளான மனுஷன், யார் மெய்யான மனுஷன்? இருங்க, வேற யாரும் சொல்லுங்க. மனுஷன் உள்ள நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே. ஆத்மா தான் மெய்யான மனுஷன், மேல பார்க்கறது வந்து சரீரம், பொய். ஆத்மா தான் மெய்யான மனுஷன். அப்ப ஆவி ஆவி மூச்சு, ஆவி மூச்சா, உயிர், ஜீவன். ஏண்டா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோமே. உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கிறோம். ஆமா கண்டிப்பா. ஆமா பார்த்துக்கோ. மண்ணின் வாழ்வு மாயையாகும் மணி. ஆவி உள்ளான மனுஷன் பிரதர், ஆவிதான் உள்ளான மனுஷன், ஆத்மா வந்து உண்மையான மனுஷன், சரீரம் வெளியான மனுஷன். அந்த மாதிரி 2 Corinthians 4:17 பாருங்க. பதினாறு 2 Corinthians 4:16 ஆனபடியினால் 248 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்னது புறம்பான மனுஷன் என்னதுதான் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புதிதாக்கப்படுகிறது. அப்ப யார் புதிதாக்கப்படுறாங்க? ஆவிதான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவிதான் உள்ளான ஆவி உள்ளான மனுஷன். ஆனால் 2 Corinthians 5:10 என்ன சொல்லுது? இப்படியா சொல்லுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்க பலனை அடையும் அனைவரும் நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் அனைவரும் என்ன இருந்தது? யாரு யாரு யார் அது? உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா சேர்ந்துதான் நாம் அனைவரும். உள்ளான மனுஷன்றது 3 கூறு. புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன். உண்மையான மனுஷன். புறம்பான மனுஷன் என்னன்னா அழிந்து போகுது சரீரம், நாளுக்கு நாள் அழிச்சுட்டே போறது. போய் இடத்துல என்ன எங்க போயிட்டோம்ல, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்ப. மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட பாவம் எப்படி இருந்தான்? எப்படி இருந்தா? மண்ணாதான் தான். என்ன பண்ண அப்பதான் ஜீவாத்மா ஆறான். அப்போ அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது என்னது? புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷனுக்கு தான் பாருங்க நம்ம என்ன அலங்காரம், அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம். ஐயோ அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அது இல்லாம என்னால வெளியே போக முடியாது. நீங்க அதுதான் எல்லாம். ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் அது இல்லாம போறாங்களா? என்னவோ கை உடைச்ச மாதிரி. அப்படிதானே? கத்துல கூட அலங்காரம் பண்ணி கத்துல என்ன பண்றோம்? அலங்காரம் வெளியே புறம்பான மனுஷன் நம்ம நிறைய செலவழிக்கிறோம். நம்ம வருமானத்துல எவ்வளவு செலவு பண்றோன்னு அவனுக்கு
எவ்வளவு அலங்காரத்துக்கு செலவு பண்றோம் கேட்டா, அலங்காரம்னா வெறும் அலங்காரம் இல்ல, பல விதமான அலங்காரம். இதெல்லாம் இது நிறைய செலவு பண்றோம். வெறும் பற்றியும் மாத்திரம் இல்ல, நிறைய. ஆனா உள்ள உட்காந்துருக்க, உள்ள யாரு உட்காந்துருக்காங்க? 2 பேர். யாரு? உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன். இந்த புறமான மனுஷனை கொண்டு போய் அடக்கம் பண்றப்ப உள்ளான மனுஷன் எங்க போறான்? ஆவி தேவனிட போயிட்டு ஆத்மா தேவன்கிட்ட போயிடுறான். ஏன்? ஆவி தேவனுக்கு உடையது. அப்போ புறமான மனுஷனுக்குள்ளே தேவன் என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன் பிளஸ் சுவாசம். ஜீவன் என்னது? சுவாசம். ஜீவன் உயிர். ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன் பிளஸ் சுவாசம். இதனால அவன் என்ன ஆயிடுறான்? அவன் என்னென்ன வந்துடுறது? ஜீவன் உயிர். அவன் என்னென்ன வந்துடுறது? ஆவி. முதல்ல புறமான மனுஷன், மண்ணில இருக்கான் புறமான மனுஷன், அப்படியே மண்ணா இருக்கிறான். ஆனா ஜீவ சுவாசத்தை கொஞ்சம் உடனே அவன் உள்ள என்னென்ன வந்துடுறது? உள்ளான மனுஷன், மெய்யான மனுஷன். உள்ளான மனுஷன், மெய்யான 2 பேரும் வந்துடுறாங்க. அதுதான் ஜீவாத்மா. ஆனால் அவன் தேவனுக்கு ஒருவன் பாவம் செய்தப்ப அவன் என்ன ஆயிடுறான்? ஆத்மா. ஆத்மா ஆத்மா போறான். ஆவியிலே அவன் மரித்து போகிறான். எப்படி தெரியும் ஆவியில மரித்து போறான்ட்டு? அதான் வெக்கம் வந்து இது பண்றது. ஆவியில மரித்து போறான் எப்படி தெரியும்? வார்த்தை கீழ்ப்படியாக முடிக்க போனது. வார்த்தை தேவ வார்த்தை மீறுதல் தானே இருக்கு. ஆவியில எப்படி தெரியும்? அந்த அட்ரஸ் எங்க இருக்கு? மகிமை போயிடுறது. அந்த பழம் சாப்பிட்டதுனால தானே, சாப்பிடாதுன்னு சொன்னதுனால இல்ல ஆவியில மறுத்து போனான்றது எப்படி தெரியும்? மல்கியால வருதா அந்த வசனம்? மல்கியால வருதா? அதோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க அதானே? இல்ல இல்ல இல்ல, ஆவியில அவன் மரித்தான். தேவனோட கம்யூனிகேஷன். சரி, ஆவியில மறுத்தான்னு சொல்றீங்க, சரியா? நான் ஏத்துக்கிறேன். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? புறம்பான மனுஷன் ஒருத்தன், மெய்யான மனுஷன் இருக்கான். மெய்யான மனுஷன், மெய்யான மனுஷன் இருக்கான். யார் செத்து போயிட்டான்? ஆவி. உண்மையான மனுஷன் இறந்து போயிட்டான். சரி, இத உண்மையான மனுஷன் இறந்து போனான்னு சொல்லக்கூடாது. உண்மையான மனுஷன் தன்மையேற்று போனான். அதுதான் 119 சங்கீதம் 25 சொல்லுது. ஆத்மா மண்ணை ஒட்டி கொள்கிறது. மண்ணையா? மண்ணோட ஒட்டி கொள்கிறது. உங்க வசனத்தினால் இதனை பிழக்க செய்யும். ஏன் வசனத்தை அனுப்பின்னு சொல்றாரு? ஏன் வசனத்தை அனுப்பி? வசனம் தான் ஜீவனுள்ள வார்த்தை தானே, ஜீவ வார்த்தை. யோவான் தான் நம்ம பிழக்க. யோவான் 1:4. யோவான் 6:6. ஒவ்வொருத்தரா பேசினா நல்லா இருக்கும். ரிப்பீட் பண்ணுங்க பிரதர், என்ன சொன்னீங்க? யோவான் 6:63 வாசிங்க. ஈசாஸ்ரே வாசிங்க. 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அது என்ன?
மாம்சமானது ஆதியாகமம் 6 அதிகாரம் 3 வசனம் அல்லது புறம்பான மனுஷன், அது ஒன்றுக்கு உதவாதுட்டார். அவன் மாம்சம் தானே, அது 6:3. அவன் புறம்பான மனுஷன், அவன் ஒண்ணுக்கு உதவாது. கடைசியில் என்ன பண்ண போறான்? அவனை மண்ணுக்கு போறோம். போயிடும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இந்த மனுஷன் என்ன? புறமான மனுஷன், உள்ளான மனுஷன், மெய்யான மனுஷன். மெய்யான மனுஷன் இவன் தான் 2 கொரிந்தியர் 5:10 சொல்றபடி மேசியாவின் நியாயத்தின் வெளிப்படணும். யாரு? உண்மையான மனுஷன். உள்ளான மனுஷன் இல்ல. உள்ளான மனுஷன் யாரு? ஒரு பவர், என்ன சொல்றாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க செய்யறாப்புல. ஆனால் அவன் செய்கிற சரீரத்தில் செய்கிற கிரியைகளுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? உண்மையான மனுஷன். ஏதாவது திருடன் நிறைய பேர் தட்டின்னு ஒண்ணான்னு வச்சுங்க, அவனே அதோ திருடன் ஓடுவான். திருடன் தட்டி 4 பேர் ஓடுறப்ப கும்பல் இவனு அதோ திருடாமா, ஆனா அவனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவன் தான் திருடன். அதே போல இவன் தான் மெய்யான மனுஷன். இவன் தான் மெய்யான மனுஷன். இவரை பிடிச்சிருங்க, ஆவி விட்டுடுங்க, ஆவி தேவட்ட போயிடும். அப்போ யாரு எல்லாத்துக்கும் பொறுப்பு? உண்மையான மனுஷன் அல்லது ஆத்மா. இப்ப தேவனுடைய வார்த்தை எப்படியா? எந்த பட்டயத்தை பார்க்கலும் பருக்காயும் ஆத்மாவையும் மூணாவது போட்டிருக்க கணுக்களையும் 3. அது கனவு 3 எங்க இருக்குது? எலும்பு தானே, எலும்புக்குள்ளே அந்த மாம்சத்துல இருந்து பரமானமா. அப்போ இந்த வார்த்தை வர்றப்ப யார் யாருக்கெல்லாம் வருது? இது பிரயோஜனமா இருக்குது. உள்ளான மனுஷனுக்கு, உண்மையான மனுஷனுக்கு, புறமான மனுஷனுக்கு. அப்ப பாருங்க இந்த வார்த்தையின் மகத்துவம் பாருங்க எவ்வளவு முக்கியம். ஒரு மனுஷனுக்கு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்ல தேவனுடைய வாய், அப்போ சரீரத்துக்கும் இது தேவை. நீதிமன்றம் 4 அதிகாரம் 22 வரைக்கும் பாருங்க. பக்கம் 766. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை தாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உள்ளான மனுஷனுக்கு ஆரோக்கியம், உண்மையான மனுஷனுக்கு ஆரோக்கியம், புறமான மனுஷனுக்கு ஆரோக்கியம். அப்போ இந்த வார்த்தைக்கு சொன்ன ஆத்மாவையும் ஆவியும் சரீரத்தையும் உருவ குத்துகிறதாயும், அது மாத்திரம் இல்ல, உள்ள ஒன்று இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எங்க வருது? அது ரைட். இருதயத்தின் நினைவுகள் வெளியான மனுஷன் வருது. இருதயத்தின் நினைவுகள் வெளியே பாக்குறது கண் பார்வையில ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ரிஜாய்ஸ். எஸ், this is what I wanted. Yes, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ப்ளீஸ். கண்ணீச்சை, அது சொல்லுவாங்க, கண்ணீச்சை, மாம்ச இச்சை. அது அப்படி மறந்தால்தான் அது இருதயத்துல உருவாகுது நமக்கு. மாம்சத்துல வருதுன்றீங்க. ஆமா, பாக்குறது கண்ணீச்சையில இருந்தா அது அப்சர்வ் அண்ட் it gives birth the heart. அப்ப நல்ல தாட்ஸ் தான் வருது. ஆமா, நல்ல தாட்ஸ் வந்து நல்லது தானே.
அதனால மாம்சம் மாத்திரம் இல்ல. இப்ப ம். இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், இது ரெண்டும் எங்க இருந்து வருது? ஆவி ஜஸ்ட் ஒரு கேட்டலிஸ்ட். அதுதான் 119:25 வாசிக்கிறோம். என் ஆத்மா மண்ணோடு, இதான் பவுல் ரோமர் 7 சொல்றாரு. நான் என்ன செய்ய விரும்பணும் அதனால செய்ய முடியல, நான் என்ன செய்ய வேண்டாம் அதுதான் செய்யறேன். அப்போ ஆத்மா எதோட ஒட்டிக்குது? மண்ணோட ஒட்டிக்குது. மண்ணோடு. அதாவது ஆத்மாவும் சரீரமும். அப்ப இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எப்படி வருது? சரீரமும் கொடுக்குது, ஆத்மா அதோட இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனம் வந்து உட்கார்ந்ததுன்னா அது என்ன பண்றது? அது என்ன பண்றது? கசடை புறம்பே தள்ளிவிட்டு, கசடை புறம்பே தள்ளிவிட்டு உண்மையான மனுஷனுக்கு முடி சூட்டுகிறது. உண்மையான மனுஷனுக்கு முடி சூட்டுகிறது. அப்ப உண்மையான முடி சூட்டுறப்ப அந்த புறம்பான மனுஷன் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா, வேற சொல்ல மாட்டான். அப்ப இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளுக்கும் காரணம் இந்த 2 பேர். யாரு? புறமான மனுஷன், மெய்யான மனுஷன். ஆவி இதுல ஆவி ஜஸ்ட் ஆவி கேட்டலிஸ்ட் தான். பிரதீப் ஸ்பிரிட் இஸ் ஒன்லி கேட்டலிஸ்ட். அதனால ஸ்பிரிட் வந்து it carries out, it ignites, it carries out. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது ஆத்மா. அதான் பொறுப்பு. ஆத்மா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆவியே ஒரு கிரியாவுக்கி. ஆவி கேட்டலிஸ்ட் கிரியாவுக்கி தமிழ்ல. அதுதான் அது. இப்போ கேஸ் ஸ்டவ் இருக்குது, சிலிண்டர் என்ன பண்றோம்? தப்புன்னு திறக்கிறோம். திறந்தா எது எரியுது? கேஸ் எரியுது, நெருப்பு எரியல. கேஸ் நெருப்பாகும். அங்க என்ன வருது? கேஸ் வருது, அது நெருப்பாயிடும். ஆனா பத்த வைக்கிறது யார்? நம்ம தான். அதே போல ஆத்மா டைரக்ட் பண்றது, அது செயல்படுத்துறது, அது செயலாகிறது வந்து அது ஒரு வல்லமை தேவை. வல்லமை அதான் பலம் வேற, வல்லமை வேற. பலம்ன்றது வார்த்தை, வல்லமைன்றது பரிசாவி. 1 Corinthians 1 நல்லா வாசிக்கலாம். ரட்சிக்கப்பட கெட்டுப்பட கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். தேவபலன் அது வார்த்தை. ஆனா தேவ வல்லமைன்றது உணர்த்து வரும். அந்த மனுஷனால் தரிப்பிக்கப்படும், நீங்கள் தேர்தலை தடுத்திருக்கின்றார். அப்போ பலம் வார்த்தை, வல்லமை என்பது பரிசாவி. இந்த 2 நமக்கு தேவை. அப்போ இந்த 2ம் எப்படி? இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளையும். அப்போ இந்த அத்தனையும் எது கண்ட்ரோல் பண்றது? தேவனுடைய வார்த்தை தான் கண்ட்ரோல் பண்றது. இந்த 13வது 12வது வசனம் அவ்வளவு முக்கியமான வசனம். பட் இந்த 12வது வசனத்தை 4ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல. அப்ப நம்ம 4ஆம் அதிகாரம் முழுக்க பார்க்கணும். ஏன் இது சொல்லப்பட்டது? எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டது? இது நிறைய பேர் இந்த 4:12 பிரசங்கம் பண்றாங்க தவிர அது எந்த பின்னணியில சொல்லப்பட்டது ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. இது பிரசங்கம் பண்றது மாத்திரம் பிரசங்கம் பண்றது இல்லை, ஆனா எந்த பின்னணியில சொல்லப்பட்டது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? 1ஆவது வசனத்தை பார்க்கணும். நம்ம வசதிக்காக வேத பாடல்கள் என்ன பண்ணிருக்காங்க? 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. முழுக்க பின்னால நம்ம போய் பார்க்கறப்ப என்ன பின்னணியில என்ன பின்னணி பார்க்கறப்ப வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து இங்கே எழுதுறாரு. எழுதுறப்பதான் இதெல்லாம் சமம் பண்ணி சொல்றாரு. நேரம் பாருங்க, அப்படியே வந்துட்டு பதிமூணாவது வரைக்கும் வரவரு டக்குன்னு 14 யாரை பத்தி சொல்றாரு? சொல்ல ஆரம்பிச்சாரு.
ஒன்னாவத்துல வரிசையா வாசிட்டு 13 வரைக்கும் சொல்லிட்டு டக்குன்னு 14, 15, 16 யாருக்கு சொல்றாரு? 14, 15 மேசியா பத்தி சொல்றாரு. 16 நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மேசியா பத்தி ஆரம்பிக்கிறார். வேதம் நம்ம இப்படிதான் படிக்கணும், அப்பதான் புரியும். ஆனா நீங்க முதல் தடவை வாசிக்கிறப்ப இப்படி கொண்டு வாசிங்கன்னா போய் சேர மாட்டீங்க. ஒரு 20 தடவை வாசிக்கணும். 20 தடவை வாசிச்சீங்கன்னா பிறகு அப்படி சுலபமாகும். 20 தடவை வாசிக்க எவ்வளவு நாள் ஆகும்? வேதத்தை முழுமையாய் 20 தடவை வாசிக்கிறப்ப எவ்வளவு நாள் ஆகும்? மாசம் 40 அதிகாரம் படிச்சோம். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம்னா ஒரு மாசத்துல ஒரு தடவை முடிக்கலாம். அப்பனா 12, 20 அப்படின்றப்போ 2 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். இது 20 தடவை. இது நீங்க சொல்ற ஆலோசனையா இல்ல கண்டிஷனா? அது அவரவர சிந்தனைகளை பொறுத்தது. I find only Deborah sister interacting. Sorry, Jenita sister. வேற யாரும் இன்டராக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. சரி, இப்போ 1ஆவதுல என்ன சொல்றாங்க ஜஸ்ட் பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இழைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் ஆரம்பிக்கிறார். எதை பத்தி இங்க சொல்றாரு? ஓய்வு 1000 வருஷம். இழைப்பாறுதலை பத்தி சொல்றாரு. இழைப்பாறுதலை பத்தி சொல்றாரு. 9ஆவது பாருங்க, 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ இளைப்பாறுதலை குறித்து பேசுறாரு. அப்ப எதுல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு அது பயந்திருக்க கடவுள் அதை அடையாமல் இளைப்பாறுதல பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு பயந்திருக்க கடவுள். இத சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? 3ஆம் அதிகாரத்துல அவிசுவாசத்தால பாலும் தேனும் போடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்காம இழந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு கோபம் 3:15 இருந்து பாருங்க. 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாயும் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் ஒதுங்கி போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப இளைப்பாறுதலை பத்தி தேவன் சொல்றார். இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? பாலும் தேனுமோடு அங்க எப்படி அவங்க இருக்கணும்னு தேவன் விரும்பினாரு? அந்நிய ஜனங்களோடு அவங்க கூட சேர்க்க கூடாது, அவங்க காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பரிசுத்தமாக இருக்கணும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி.
பக்கம் 1011. அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. எப்படி அஞ்சாமல் குடியிருக்கும் போது என் ஜனங்கள் சமாதான தாவரங்களில் படுத்துக் கொள்வார்கள் இருக்கு. அப்போ தேவன் இவங்க எப்படி இருக்கணும்னு விரும்பினாரு? அதான் எப்படி எந்த ஒரு சத்ருவோட தாக்கம் வராதபடிக்கு. இதுதான் தேவன் அவளுக்கு விரும்பினது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய தெய்வத்தை பின்பற்றதுனால அந்நியர்கள் பயந்தே இருந்தாங்க. தேவன் வார்த்தை கீழ்ப்படியல. தேவன் சொன்ன கிரியை, தேவன் என்ன கிரியை சொன்னாரோ அதை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. யோவான் 6 அதிகாரம். இல்ல, யோவான் 6 அதிகாரம் 28வது 29வது பக்கம் 133. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். சரி, அனுப்பினவரை அவங்க விசுவாசிக்கல. வேற மாத்திரம் இல்ல, எபிரேயர் 1:1 என்ன வாசிக்கிறோம்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய். அப்போ என்ன ஆச்சு? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க, அதை விசுவாசிக்கவில்லை. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னாரு? இந்த கட்டளைகள் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். இதுதான் அவன் செய்ய வேண்டிய கிரியை. 6 யோவான் 4 வருஷம் அவர் அனுப்பினவர் யார்? கடைசியா குமாரன் அனுப்பினார். அவர் எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தாரு. அப்போ அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல. வார்த்தையை விசுவாசிக்க என்ன பண்ண தேவன் அந்த வார்த்தையை மாம்சமாக்கி உலகத்தில் அனுப்புறாரு. அப்படியான விசுவாசிப்பாங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை, தேவன் இவனுக்கு என்ன செய்யணும்னு கிரியையோ அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கிரியைகளை இவங்க செய்யலை. கிரியைகளை செய்யாதனால அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால இளைப்பாறுதல போல. தேவன் எப்ப இளைப்பாறுனாரு? 7வது நாள். 6 நாள் எல்லாம் முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 1ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம். சரி, 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 2 பாரு. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப அவரும் கிரியை செய்து கிரியை முடித்த பிறகு ஓய்ந்தார். அப்ப இங்க மனுஷனுக்கு அல்ல யூதர்களுக்கு என்ன கிரியை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். அதை அவங்க செய்யாதனால அவர் செஞ்சு கிரியை செஞ்சு முடிச்சு பூரணப்படுத்தி ஓய்ந்தாரு. நீ அதை செஞ்சா நீ அந்த இழப்பிடுவ பிரவேசிக்க. நீ செய்யாதனால என்ன ஆயிட்ட? நீ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கல. இதை பத்தி நல்ல விவரமா எசேக்கியேல் தான் நல்ல திட்டுறாரு. எசேக்கியேல் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 8 முதல்ல ஆரம்பிக்கிறார். 8 பாருங்க. பக்கம் 986.
நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அதுதான் முதல்ல முக்கியம். ஏன்னா தேவன் முதலாவது அதிகாரத்துல ஆதியாகமத்துல கிரியைகள் எல்லாம் காமிக்கிறார். நல்லா புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? அவர் அவர் செய்த கிரியைகள் எல்லாம் பட்டியல் போடுறார் முதல் அதிகாரத்துல. ரெண்டாவது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதா என்னது? ஃபர்ஸ்ட் ஓய்ந்திருப்பதை பத்தி, இளைப்பாறுதலை பத்தி பேசுறாரு. தேவன் அதை விரும்புறார். ஓய்வு. அதனாலதான் கட்டளை எல்லாம் பிற்காலத்துல யாருக்கு அவங்களுதான் கொடுக்குறாரு, அந்நியர்களுக்கு கொடுக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓய்வு நாள் இல்லை. அப்ப பூமியில இந்த ஓய்வு நாள் அவனுக்கு எப்படி இது பண்ண முடியும்? ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. கேட்கலாம் நிறைய பேர் எப்படி பண்ணாங்கன்னா, ஓய்வு நாள்ன்றது பழைய ஏற்பாட்டுக்கு தான், புதிய ஏற்பாட்டுக்கு கிடையாது. ஆண்டவர் அதை மாத்திட்டாரு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வரல, தெளிவா சொல்லுகிறார். ஓய்வு நாள் என்பது புதிய ஓய்வு நாள் என்பது இப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டும் உண்டு. புதிய ஏற்பாட்டுக்கு அது கிடையாது அப்படின்னா எபிரேயர் எழுதின நிருபம் எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டுல இருக்கு. இது எழுதப்பட்ட காலத்துல புதிய ஏற்பாடு கிடையாது. இது எபிரேயருக்கு எழுதுறப்ப அப்ப புதிய ஏற்பாடு கிடையாது. ஓய்வு நாள்தோறும் மோசையின் தீர்க்க ஆகமங்கள்லாம் வாசிக்கப்படுது. அப்போதுல 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். சரி, இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு சொல்ல பார்த்தேன். நம்ம வேதத்தை பார்க்கறதுனால எவ்வளவு தப்பான போதனைகள் எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னியவன் உடனே அவன் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 329. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரி, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப நியாயப்பிரமாணம் முக்கியமாச்சா? சொல்றான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை என்ன பண்ணும்? போய் கற்பனைகளை கைக்கொள். இது தவறான உபதேசம். ஆண்டவர் வந்து மாத்தவே இல்லை. ஆண்டவர் உயிர் தெரிந்தது என்னைக்கு? ஓய்வு நாள் தான் உயிர் தந்தார். வாரத்தை 3 நாள் கிடையாது, 7 நாள் தான் உயிர்த்தார், எழுந்தார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவராக இருக்கிறார். நீ ஓய்வு நாள் அசட்டை பண்ணோம் இந்த பூமியில, அங்க போய் மாட்டிப்போம். ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். அதுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அந்த ரொம்ப முக்கியம். நாம் நம்மை பிரித்தெடுத்து வைக்க வேண்டும். அதுக்காக அதான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் 4:12 சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி ஆயிடுது? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு, வாரத்துக்கு 3 நாள் தான். யாரும் அதை பத்தி பேசுறேன்னா தயவுசெய்து வாங்க, வெல்கம். நான் சொல்றேன், வேதத்தை அடிப்படையா வச்சு சொல்றேன் தெளிவா. அவர் உயிர் தெழுந்தது ஓய்வு நாள்ல தான். லூக்கால சொல்றான், அது வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில எழுந்து அவங்க போனாங்க தான் இருக்குது. மொத்த எல்லா இடத்துலயும் அப்போ போனாங்க. அப்ப என்ன கல் புரட்டி வைக்கப்பட்டதுன்னு வாரத்துக்கு 3ஆம் நாள் எழுதிட்டார்.
இல்ல கணக்குப்படி துல்லியமாய் அவர் தேவன். அதாவது 1:15 சொல்றார், ஆண்டவராகிய யெகோவா மேசியா வேத வாக்கியங்களின்படி மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அப்படிங்கிறார். வேத வாக்கியத்தை எல்லாத்திலும் நிறைவேற்றினார். அப்ப ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம். இந்த கட்டளை அவங்க மீறினால பிரவேசிக்கல. புதிய ஏற்பாட்டிலே நாம் தேவனுடைய பரிசாலையை பெற்றுக் கொண்டவர்கள், நாமும் அதை கை கொள்ளல அப்படின்னா நம்மளும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது. ஆனா இதை சொல்றேன், இதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்ணாதீங்க. சில பேர் அதையும் பண்ணிடுறாங்க. நான் வெளியே இந்த கூடுதல் இல்ல, எப்பெல்லாம் கூடுறீங்களோ அப்பெல்லாம் தேவனை ஆண்டவரை உயர்த்தி தேவனை ஆராதிக்க, ஆண்டவரை தியானம் பண்ணுங்க. ஆனால் முக்கியம் இது முக்கியம். ஏன் பிரதர் சண்டே ஈவினிங் வைக்கிறீங்க? சண்டே ஈவினிங் ரைட், சண்டே மாத்திரம் இல்லை, எனக்கு சமயத்தை 7 நாளும் வைப்பேன், தப்பு கிடையாது. ஆனால் நான் ஓய்வு நாளா அனுசரிக்க வேண்டியது இதுதான். மற்ற நாள்லயும் நம்ம எப்பவும் ஆண்டவரை தியானிக்கணும், அது தப்பு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், திங்கட்கிழமையா இருக்கலாம். ஆனா இதுக்கு முக்கியத்துவம். அதான் இந்த வார்த்தையை பத்தி சொல்றாரு. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தை அப்போ இந்த வார்த்தை உள்ள போய் என்ன பண்றது? நம்ம எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும். இந்த வார்த்தை நம்ம உள்ள முத்தானா அது சுத்திகரிக்கும். அந்த வார்த்தை எங்க இருக்குது? வார்த்தைல இருந்து தட்டுது. கதவை திறக்கிறப்ப இருந்தே கதவை திறந்தா அனுபவிச்சா உள்ள வந்து நம்ம சுத்திகரிக்கும். நம்ம எந்த ஒரு சபை அட்டாச்மெண்ட்டோ இல்ல டினாமினேஷன் அட்டாச்மெண்ட்டோ இல்ல நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா பாரம்பரிய அட்டாச்மெண்ட்டோ இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒருவரே நோக்கி பார்த்து அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு நம்ம அனுபவமானால் தேவனை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தலாம். நம்ம இன்னைக்கு என்ன நிறைய சபை 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 கட்டுப்பாடு இருக்கணும் இல்லைங்களா? ஆனா எது சபை? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குதான் சபை. எங்கே அந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குதோ அந்த சபை கட்டுப்பாடு கீழ்படுகிறோம். தப்பான பாரம்பரியத்தை விட்டு சபையானது சபை கிடையாது. அப்போ ஓய்வு நாள் ஆச்சரிக்க வேண்டிய அது முதல்ல கனம் பண்ணுங்க. யூதர்கள் ரொம்ப பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க. எசேக்கியேல் நீங்க 16 இருந்து பாத்தீங்கன்னா 22 வரைக்கும் 23 பிடிச்சு சாடுற. ஓய்வு நாளை ஆச்சரியுங்கள், கனம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நாமும் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியும். இதுக்காக தான் வானங்கள் வழியா அவர் போயிருக்கிறார். அவரை பற்றி கொண்டிருக்கப்படுவோம். அவருக்கும் எவ்வளவோ பலவீனங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசை நமக்கு எல்லாத்திலும் நம்மை போல பலவீனங்கள் எல்லாத்தையும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். பலவீனங்கள் நமக்கு இருக்கிறது நம்ம எப்படி சோதனைகள் நமக்கு வந்தது அதே போல அவருக்கும் வந்தது. ஆனால் எல்லா நேரத்திலும் அவர் எதை நினைச்சாரு? என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என் போஜனம். தேவன் தன் கிரியை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் பூமியில வந்து பிதாவிற்கு நியமித்த கிரியை முடிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சீஷர்களாய் நாமும் நமக்கு அவர் கொடுத்த கிரியை முடிக்கணும். அப்பதான் ஓய்வு. இந்த கிரியை என்னது? வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். எந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்? புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் எல்லாம் உடைய வசனம் சமூலமும் சத்தியம். எல்லாத்தையும் விசுவாசிக்கணும். அப்பதான் நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.